இன்று உலகம் முழுவதும் என்ன நாளை அனுசரித்துக் கொள்கிறார்கள்? என்ன நாள்? ஈஸ்டர், உயிர்த்தெழுந்த நாள். அது எந்த நாள் இருக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த நாள் என்று ஒரு அடையாளம் கண்டு அதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலகம் முழுவதும் திருச்சபைகள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா? உயிர்த்து எழுந்தார். உண்மை, சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால் அவர் மரித்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவர் மரித்தால்தான் உயிர்த்தெழுத முடியும். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளைக்கு இருக்கிறாரா? அவர் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி தேவன் கட்டளைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அவர் மரணத்தை நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் மரணத்தில் என்ன பாடுகளை அனுபவித்தார், எப்படி நசுக்கப்பட்டார், எப்படி அவர் மரித்தார் என்பதை குறித்து நாம் முழுவதுமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். இங்கே வேதம் சொல்கிறது, இங்க அதிகாலையிலே வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்த பண்ணின கந்தக வரங்களை அவர் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கல்லறையில் வந்தார்கள். அல்லேலூயா. யார் இவர்கள்? இந்த பொருட்களை தேவனுடைய சரீரத்துக்கு பூசும்படியா வாரத்தின் முதலாம் நாள். அப்போ வாரத்தின் முதலாம் நாள் ஏழாம் நாள். ஏழாம் நாள் என்பது தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. அப்போ ஓய்வு நாளுக்கு முன்பு பின்பு என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஓய்வு நாளுக்கு பின்பு முதலாம் நாள் அதிகாலையிலே சில ஸ்திரீகள் என்று குறிப்பிடப்படுகிறது. யாரோடு அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் அங்கே மகல்லா மரியாதையோடு கூட போகிறார்கள். நிறைய இடத்துல ஸ்திரீயே என்று சொல்ற வார்த்தை மரியாதை நோக்கி ஆண்டவர் கூப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி பிரசங்கிக்கிறார்கள் சொன்னால் அது இயேசுவுடைய தாயாகிய கன்னி மரியாதை என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா வேதத்தில் அப்படி இல்லை எங்குமே. அங்கே யாரை தேவன் அங்கே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் மகல்லா மரியாதை அங்கே குறிப்பிடுகிறார். இந்த மகல்லா மரியாள் 7 பிசாசிகளை பிடித்த ஒரு சகோதரியா இருந்துச்சு. அந்த 7 பிசாசிகளையும் தேவன் விரட்டி அவளை தனக்கென்று ஊழியம் செய்யும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் மகல்லா மரியாள். அந்த மகல்லா மரியாளோடு கூட வேறு சில அப்படி என்று குறிப்பிடுகிற அந்த காரியம் வேத வசனங்களில் ஆராய்ந்து பார்த்து சொன்னால் அது யாக்கோபினுடைய தாயாகிய மரியாளும் சலோமி எனப்பட்டவளும் அங்கே செல்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப மூவரும் தேவன் மரித்து மூன்றாம் நாள் அதிகாலையிலே இயேசுவுடைய சரீரத்தை மகிமைப்படுத்தும்படியாய், இயேசு கிறிஸ்து சரீரத்தை சுத்தமாக்கும்படியாய், இயேசு கிறிஸ்து சரீரம் நாராதபடிக்கு தூப வர்க்கங்களை போடும்படியாய் அவர் வாசனை பொருட்களை கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. இது இந்த காலகட்டத்தில் கூட இந்த பயன்பாட்டை எல்லா சபைகளும் இப்பொழுதும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. எப்படி? தேவனுடைய சரீரத்தை குறித்து தான்
சரீரத்தை மகிமைப்படுத்தும்படியாய், சரீரத்தை வாசனையாக்கும்படியாய், சரீரத்துக்கு பணிவிடை செய்யும்படியாய் தான் இன்னைக்கு சபைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் புனித வெள்ளி என்றார்கள், ஈஸ்டர் என்றார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் யாரை மகிமைப்படுத்த? தேவனை மகிமைப்படுத்த அல்ல, தேவனுடைய சரீரத்தை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. தேவனுடைய சரீரம் அது எதற்காக பூமியில வந்தது? அந்த சரீரம் என்ன செய்தது? உனக்காக எனக்காக நசுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் மரணத்தில் ஜீவன் விடுகிறவரை அவர் தன் வழிகளை பொறுத்து கொண்டு உனக்காக எனக்காக ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அந்த சரீரம் ஜீவன் விட்டது, அந்த சரீரம் மரித்து போனது. அல்லேலூயா. மரித்து போன சரீரத்துக்கு மகிமை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அந்த சரீரம் முழுவதுமாய் உனக்காக எனக்காக பாவமாக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனை விடுகின்ற போது அவர் தாகமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் தாகத்தை தீர்ப்பதற்காகவும் அவர் வலியை மறைப்பதற்காக கடல் காளானை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? காடியிலே தேய்த்து அவருக்கு ஒரு கொம்பிலே கட்டி என்ன செய்கிறார்கள்? குடிக்க கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. முதல் தரத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இரண்டாவது முறை அதை அவர் ஏற்றுக்கொண்டார், ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் எதற்காக அதை கொடுத்தார்கள்? அந்த கடல் காளானிலே துவைக்கப்பட்ட காடி அது ஒரு விதமான கசப்பு தண்ணீர், கசப்பு மருந்து, அது ஒரு விதமான ரசம். அந்த கசப்பான பொருட்களை ஒருவன் துக்கத்தோடு கூட, ஒருவன் மிகவும் வியாகுலப்பட்டு வழியிலே இருக்கின்றவனுக்கு அது கொடுக்கும் போது அதை குடிக்கிறவன் அந்த வழியெல்லாம் மறந்து இருப்பான். அல்லேலூயா. ஆகவே மரிக்கிற தருவாயில இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு அப்படியான ஒரு கசப்பு காளானை அது தேய்த்து அவர் கொடுக்கிறார்கள். அவர் அந்த வலியை தாங்கிக் கொள்ளும்படியாய், அந்த வலியை மறக்கும்படியாய், போதை ஆகும்படியாய், அது போதை வஸ்தம். அல்லேலூயா. அது என்ன செய்வார்கள்? அங்கே சிலுவையில் இருக்கிறவர்கள் அவர்கள் அந்த கடல் காளானிலே அங்கு தவிர்த்து அதுக்கு ஈரத்தோடு கொடுக்கின்ற போது அவர்கள் அந்த பஞ்சை, அந்த கடல் காளானை வாயிலே அவர்கள் கடித்து உரிந்து கொள்வார்கள். அந்த கடல் பஞ்சியில இருக்கிற அந்த ரசம் அவர்கள் உரிந்து கொள்ளும் போது அவர்கள் உடம்புல அது சரீரத்துக்குள்ளாக போய் உடம்புல மறுத்து போகும், வலிகள் மறுத்து போகும். ஆபரேஷன் ஒருத்தர் பண்ணணும்னாக்கா அங்க என்ன செய்கிறார்கள்? மறுத்து போகத்தக்கதான ஒரு மருந்தை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மருந்து தான் அது. அப்போ அதை கொடுக்கும் போது தேவன் முதல்ல குடிக்கல. காரணம், முழுவதுமாய் அவர் உனக்காக எனக்காக அந்த வலியை தாங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு முதல்ல அவர் அது உறுதிட்டார்னா அந்த வலியை அவர் பாதி அரைவரை அமைச்சிட்டுப்பார். அந்த சரீரம் முழுவதுமாய் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டிருக்காது. அல்லேலூயா. ஆகவே தான் அவர் முதல் முறை அந்த காடியை அவர் என்ன பண்ணல? ருசி பார்க்கவில்லை. அதை ருசி பார்க்க மனதில்லாது இருந்தார். முழுவதுமாய் அதை பெற்று அது முழுவதுமாய் அனுபவித்த பின்பு அவர் என்ன செய்கிறார்? அதை வாங்கிக் கொண்டார், ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். ஜீவனை விட்ட அந்த சரீரத்தை யோசேப்பு என்கின்ற தேவனுடைய சீசன் அதை கொண்டு போய் யாரும் அடக்கம் செய்யாதபடுகின்ற கல்லறையிலே அடக்கம் செய்கிறான். அல்லேலூயா. எப்ப அடக்கம் செய்கிறான்? அந்த ஓய்வு நாளுக்கு முன்ன நாள். அல்லேலூயா. ஓய்வு நாள் எப்ப அப்படி கணக்கு பண்ணிக்கலாம். ஓய்வு நாள் முந்தைய நாள் ஆனபடினாலே ஓய்வு நாளுக்கு இந்த சரீரம் இடங்களா இருக்கக்கூடாது என்பதற்காக அன்று என்ன செய்கிறார்கள்? ஜீவனத்திலே சலந்து இறக்கி கொண்டு போய் அடக்கம் செய்து விடுகிறார்கள். அல்லேலூயா. இங்கே அந்த முதலாம் நாளிலே மகனா மரியாதைகள் அவளோடு கூட சகோதரிகள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய சரீரத்துக்கு
வாசல் பொருட்கள் பூசும்படியாய் போகிறார்கள். போகும்போது அவர் கண்ட காட்சி என்ன? முகக்கல்லு நீக்கப்பட்டிருக்கிறது, வாசப்படி கல்லு. அந்த கல்லுக்குள்ளாக நுழைந்து பார்க்கிறார்கள். அங்கே இருவர் கால் மாட்டிலையும் தலை மாட்டிலையும் 2 தேவதூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையா? இவங்க உள்ள போய் பார்த்துட்டே சடான்னு தேவதூதர்கள் இருந்தா ஆண்கள் இருக்கிற இடத்துல என்ன ஆகாது? பெண்கள் நிற்க மாட்டாங்க, அவங்க தள்ளி நிற்பாங்க. இது இஸ்ரேலுடைய கலாச்சாரம். அங்க இருக்கிற தேவதூதர்கள் யாரு? ஆண்கள். அல்லேலூயா. தேவதூதர்கள் ஆண்களா பெண்களா? எங்கேயாவது தேவதூதரை பெண் என்று சொல்லி இருக்கிறதா? ஆண்கள். அல்லேலூயா. தேவதூதனானவன் தேவதூதன் என்றுதான் வேதம் சொல்கிறது. அப்போ தேவதூதன் என்று சொன்னால், ஏஞ்சல் என்று சொன்னால் ஆண் தான். ஏஞ்சலின் பேர் வச்சுக்கினா தூதன் ஆயிட முடியாது, பெண்களுக்கு தான் அதிகமா வச்சுக்கிறாங்க. அது அவனுடைய கலாச்சாரம். அல்லேலூயா. சரி, அது போக வேண்டாம். இந்த 2 தேவதூதர்களும் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தலைமாட்டில் ஒருத்தர், கால் மாட்டில் ஒருத்தர். எந்த தலைமாட்டில் கால் மாட்டில் எங்க இருந்துச்சாங்க சரீரம்? அல்லேலூயா. சரீரம் இல்லை. ஆனாலும் அவர்கள் தலைமாட்டிலே கால் மாட்டினா தலை வைக்கப்பட்ட இடத்துலயும் கால் வைக்கப்பட்ட இடத்துலயும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? வருகிறவர்களுக்கு செய்தி சொல்லும்படியா. அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய சரீரத்தை பார்த்து அங்கே அவர் சரீரம் இல்லாததை கண்டு மகனா மரியாள் ஓ என்று அழுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அங்க அழுகும் போது தேவதூதனானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இல்லை? இங்கே இல்லை. நிறைய பேரு வீடுகளிலே மரித்து போனவர்களை கல்லறைகளை அடைக்க செய்து கல்லறை கட்டி வருஷ கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? கல்லறை திருவிழா செய்து அவர்களுக்கு போய் படைக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய சரீரம் இருக்கிறதா? இல்ல, அது மண்ணோடு மண்ணு போச்சு. ஆனா இங்க தேவனுடைய சரீரம் மண்ணோடு மண்ணு ஆகல. மண்ணோடு மண்ணு போன சரீரத்துக்கு வருஷம் அதுக்கு படைக்கிறது உலகத்தினுடைய கலாச்சாரம், விக்கிராராதனுடைய கலாச்சாரம். அந்த விக்கிராராதனை கலாச்சாரத்தை இன்றும் சபைகள் கடைபிடிக்கிறது, இன்றும் ஸ்தாபனங்கள் கடைபிடிக்கிறது. ஏன்? அவங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் இந்த காலகட்டத்திலையும் தேவனுடைய சரீரத்தை எங்கே தேடணுமோ அங்கே தேடுவது கிடையாது. அவர் என்ன செய்கிறார்கள்? மரித்தார் என்று சொல்லி அழுது புலம்பி கஞ்சியை குடிக்கிறார்கள். உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு பிரியாணி சாப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பண்டிகை என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். இங்கே உண்மையாக உயிர்த்தெழுந்த நாள் என்று நாம் கொஞ்சம் பார்த்தோம் சொன்னா, வெள்ளிக்கிழமை மாலையிலே அவர் மரித்திருந்தால் அவர் எத்தனையாவது நாள் உயிர்த்தெழுந்திருக்கணும்? 3ஆம் நாள். 3 நாள் ஆண்டவருடைய காரியம் சொல்லுகிறது. யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள் 3 நாள் 3 பகலும் இரவும் இருந்தானோ அதுபோல் தேவன் அவர் என்ன பண்ணுவாரு? பூமியின் வயிற்றுக்குள்ள 3 இரவும் பகலும் இருப்பார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இது அடையாளம். இப்ப இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு முன்னாள் நாள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் 3 இரவு 3 பகல் வரணும். வருதா? வெள்ளிக்கிழமை மரித்தார் என்று துக்க கஞ்சி குடிக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஒரு நைட்டு, சனிக்கிழமை ஒரு நைட்டு. வெள்ளிக்கிழமை ஒரு பொழுது வச்சுக்கோ, சனிக்கிழமை ஒரு பொழுது வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது பொழுது வரதுக்குள்ள காலையிலேயே நல்ல ஆராதனை நடத்துவோம். அல்லேலூயா. அப்போ எந்த கணக்கீட்டிலே இது செய்கிறோம்? உயிர்த்தெழுதல் என்று ஆண்டவர் எதை நாளை குறிப்பிடுறார்? அப்ப உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை குறித்து அறிவதற்கு யாருக்கும் மனதில்லை. நான் இந்த காரியத்தை செய்கிறேன், என் பாட்டனார் செய்தார், என் முப்பாட்டனார் செய்தார், நான் என் தகப்பன் செய்தார், நானும் சபையிலே செய்கிறோம் என்று சொல்லி செய்கிறார்கள். அல்லேலூயா. இது சபை கட்டுப்பாடு, சபை கட்டுப்பாடு. இங்கே இந்த மகனா மரியாதை கூட
அப்பொழுது அந்த சபையினுடைய கட்டுப்பாடுக்குள்ளாகத்தான் அவள் என்ன செய்கிறார்? அந்த அந்த வாசனை பொருட்களை கொண்டு போகிறார். எல்லாம் கேளுங்க. மகதா மரியாளுக்கும் அவளோடு கூட இருந்தவர்களுக்கும் சீசர்களுக்கும் இயேசு கிறிஸ்து மூன்றாவே சொல்லிட்டார், நான் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருப்பேன் என்று. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். அதற்கு முன்பாக பேதுரு ஓடி கூட பார்க்கிறார், யோவான் ஓடி பார்க்கிறார். கல்லறையிலே சரீரம் இல்லை என்ற போது அவர்கள் கலக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்துவார் என்று ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் வேதத்தினுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அறிந்தால்தான் விடுதலை. இந்த வெளிப்பாடு பெற்றால்தான் விடுதலை. ஆகவே சபை கட்டுப்பாடுக்குள்ளாக நீங்க இருக்காதீங்க, தேவ கட்டுப்பாடுக்குள்ளாக இருங்க. நான் நிறைய நம்ம சபைக்கு நான் தான் சொல்லுவேன். ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தோம், ஒரு ஊழியக்கார கூட்டத்திற்கு போயிருந்தோம். கூட்டம் முடிஞ்சிருச்சு, ஜபம் பண்ணியாச்சு, ஆசீர்வாதம் கூடியாச்சு. உடனே நடத்துகிற பாஸ்டர் வந்தார். அவர் ஒரு சாட்சி சொன்னார், அவர் ஒரு பாட்டு பாட விட்டாரு. கூட்டம் முடிஞ்சிச்சு, பிரசங்கம் முடிஞ்சிட்டாரு, ஜபம் தான். பாஸ்டர் தான் ஜபம் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அங்க பேசுறதுக்குன்னா இல்ல இடம் கிடையாது. ஜபம் முடிஞ்சாச்சு, நாட்காவே கத்திர ஸ்தோத்திரம் சொல்லியாச்சு, ஆசீர்வாதம் சொல்லியாச்சு. நத்திர பாஸ்டர் திரும்பி வந்தாரு, அவர் ஒரு சாட்சி சொன்னாரு, இன்னொருத்தர் கூப்பிட்டு பாட்டு பாட விட்டார். கூட வந்தவருக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் வந்துருச்சு. இதுக்கு மேல கூட்டத்தை கூப்பிடாதையா. ஒழுங்கா தேவ ஆவிலே நடத்தப்படுகிற கூட்டமா இருந்தா பிரசங்கம் பண்ண பேர் வாயை நீ தரக்கூடாது. பிரசங்கத்துக்கு மேல யாரும் எது வாயை தரப்போம்? பிரசங்கத்துக்கு மேல தேவனுக்கு மேல எது போகும்? தேவனுக்கு மேல எது உயரும்? சாத்தான் யார் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல வைத்துவேன், தேவனுடைய வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை வரவே கூடாது. அதை அவர் செய்தார். அவரு என்னத்துக்கு செய்தாரோ, சாப்பாடு லேட் ஆச்சுன்னு செய்தாரோ தெரியல. ஆனா அது சரியான காரியங்கள் அல்ல. ஒழுங்கு சபை காரியங்கள், சபை ஒழுங்கு முக்கியம் இல்ல, தேவனுடைய வார்த்தையின் ஒழுங்கு முக்கியம். இல்லையா? அவன் தான் நிறைய இடத்துல கூட உங்களுக்கு சொல்றது கூட, சபையில வீட்டுக்காரங்க பேசாதீங்க, விசாரிக்காதீங்க, என்ன சாப்பிட்ட என்ன ஆக்கணும்னு கேட்காதீங்க, சபையில வீணான வார்த்தைகளை பேசாதீங்க, பேசுறதே பேசிருக்காதீங்க. அல்லேலூயா. சாட்சி சொல்லணும்னா சாட்சி வருஷமுள்ள ஒரே சாட்சி சொல்லுங்க. ஒரு பாட்டு பாருன்னா வருஷமுள்ள ஒரே பாட்டு பாடி இருக்காது. சபையில பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். இங்க நின்று பேசினாலும் சரி, அங்க நின்று பேசினாலும் சரி. இன்னொரு விஷயம், இங்க இருந்து பேசும்போது எதிர்ப்பான விஷயம் கேட்டாதான் கேள்வி வரணும். குறுக்கு குறுக்கான கேள்விய வரக்கூடாது. நீ குறுக்கு முறுக்கான கேள்விய நீ பிரசங்கம் பண்ணும்போது ஏதாவது நீ கேட்டீங்கன்னா அப்பொழுதே ஆவிக்குரிய பிள்ளைகள் கணக்கிடுவாங்க, இவர் எந்த ஆவி பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி ஜாக்கிரதையா இருந்து வேத வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அப்படியாய் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்த போது கூட இவர்கள் மாமிசத்துல இயேசு கிறிஸ்துவை தேடிக் கொண்டிருந்த அப்படினாலே இவர்கள் சிந்தனை மாமிசமாகவே இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மாமிசத்தோடு நான் ஒருபோதும் போராடுவதில்லை. இந்த மாமிச சரீரத்துக்கும் தேவனுக்கும் கனெக்ஷனே இல்லை. இந்த சரீரம் உயிர்த்தெழுமா? என்னை பாக்குறீங்களே, இந்த மாமிசமும் ரத்தமும் எலும்புமா இருக்கிற இந்த சாந்தகுமாரனுடைய சரீரம், சாந்தகுமார் உயிர்த்தெழும். ஆனா இந்த சரீரம் உயிர்த்தெழுமா? இது எந்த மகிமையும் கிடையாது. மண்ணாயிரம் மண்ணா போயிடும். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு மகிமை கிடையாது. இந்த சரீரம் மகிமையாகாது. அல்லேலூயா. இது மண்ணு, அவ்வளவுதான். மண்ணால மண்ணில் எடுக்கப்பட்ட பையன் மண்ணுக்கே போயிட்டார். முடிவாச்சு கதை. இயேசு கிறிஸ்துவை சரீரத்தை, இயேசு கிறிஸ்துவ சரீரத்துல பார்க்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை வார்த்தையா பாருங்க. அல்லேலூயா. இவர் சொல்லுகிறார், இந்த தேவதூதர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? மரித்தவர்களிடத்திலே தேடுகிறது என்ன? அவர் மரித்தாரையா, அடக்கம் செய்யப்பட்டாரு, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவார் என்பது தெரியாத அவர்களுக்கு சொல்லவில்லையா? அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் என்ன? புதிய பிறப்பு.
புதிய பிறப்பு, புதிய படைப்பு. அல்லேலூயா. நான் வருட வருடம் உயிர்த்தெழ வேண்டுமா? சபை வருட வருடம் உயிர்த்தெழ வேண்டுமா? இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், ஒரே தரம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் எங்கே இருக்கிறார்? இப்போ உயிர்த்தெழுந்தவர் எங்கே இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையாய் நீ இருப்பாயானால், இந்த வார்த்தையாய் நீ ஜீவிப்பாயானால் உனக்குள் தேவன் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைக்குள் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அந்த மாமிச உயிர்த்தெழுதல் அல்ல. நீ எப்படி இருக்கிறே தெரியாது, உன் மாமிசமானது உயிர்த்தெழாது. ஆனா உனக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இருக்குமானால் அது உன்னை உயிர்ப்பிக்கும். அது உயிர்ப்பித்தால் மறுபடியும் அது மரிக்காது. அல்லேலூயா. வெறுத்து மரிக்காது, வெறுத்து உயிர்க்காது. உயிர்ப்பித்தல் என்றால் உன் மறுபிறப்பு. அல்லேலூயா. ஒருவர் மறுபிறப்பு பிறந்து விட்டார், அவர் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார். அப்பொழுது ஒரு புதிய ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்பொழுது புது சிருஷ்டி உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் ஈஸ்டர். அல்லேலூயா. இன்னைக்குன்றதில்ல, என்னைக்கு உன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை பிறக்கிறதோ அப்பொழுது உனக்கு ஈஸ்டர். அல்லேலூயா. ஈஸ்டர். உயிர்த்தெழுந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? உயிர்த்தெழுந்தவர்கள் என்ன செய்வார்கள்? உயிர்த்தெழுந்தவர்கள் எப்படி பேசுவார்கள்? உயிர்த்தெழுந்தவர்கள் எங்கே போவார்கள்? அல்லேலூயா. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பிறப்பு முடவன் அவர்களிடத்தில் பிச்சை கேட்கிறார். அங்கே பேதுரு பேசுகிறார், ஐயா எங்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எங்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, வெள்ளி இல்லை, ஒன்றுமில்லை. ஆனா எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மரித்த இயேசு கிறிஸ்து பற்றி அல்ல, சரீர இயேசு கிறிஸ்து சரீரத்தை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை குறித்து பேசுகிறார்கள். எங்களிடத்தில் இருப்பது இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட உயிர்த்த இயேசு கிறிஸ்து? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்கும் உன் பாவத்திற்கும் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரு. எனக்குள் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நீ பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது தெய்வீக சுகமளிக்குதல் உனக்குள் தேவன் வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலேயோ தீர்க்கதரிசியுடைய காலகட்டத்திலேயோ இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மூலமா எப்படியெல்லாம் அவர் சுகப்படுத்துகிற ஆவினாலே சுகப்படுத்தினாரோ அதே இயேசு கிறிஸ்து இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவர் உனக்குள் இருப்பாரானால் உனக்குள் இருக்கிற சுகப்படுத்துகிற ஆவி இப்பொழுது கிரியை செய்யும். அந்த ஆவி மற்றவரை பார்க்கணும். அல்லேலூயா. பேதுருக்குள்ளாக இருந்த ஆவி, தேவனுக்குள்ளாக இருந்த ஆவி, உயிர்த்தெழுந்த ஆவி. அது என்ன செய்யுது? மற்றவரை சிருஷ்டிக்கும், மற்றவர்களே உயிர்ப்பிக்கும், மற்றவர்களே உயிரோடு கூட எழுப்பும். அல்லேலூயா. வார்த்தை என்பது மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும், மற்றவர்களை துன்பப்படுத்துகிறதற்காக அல்ல, மற்றவர்கள் व्यसனம் அடைவதற்காக அல்ல, மற்றவர்கள் சோர்வடைவதற்காக அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இன்னும் கேட்கணுமா என்று தூண்டுதல் ஏற்படுகிற தக்க இருக்கணும். அது தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் ஆகும். சில பேர் மாமிசத்துல பேசுறாங்க, நிறைய பேர் புத்தகத்துல பாக்குறேன், மாமிசத்துல பேசுவாங்க, துள்ளி குதித்து பேசுவார்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நேரமாக வந்தால் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்கும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற குற்றங்களை அவர்கள் வெளியே கொண்டு வந்து காட்டி அவர்களை திருத்தோம். மறுபடியும் தேவாலயம் எப்போ தேவாலயத்துக்கு போலாம் தோன்றும். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு அங்க போனாங்க, சும்மா பிளேடு போடுறாங்க, அலோ போடுறாங்க, வேஸ்ட் பேசுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த தேவனோட வார்த்தையை பேசுவதில் ஜாக்கிரதையா இருக்கிற வார்த்தை தவிர அனுபவத்தை தவிர மீது கட்டுக்கதைகளுக்கு என்ன இல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு டவுட் வேணுமா கூகுள்ல போயிடலாம், டவுட் வேணுமா யூடியூப்ல போயிடலாம், அங்க என்ன நீ பாக்குறியோ அதே வார்த்தை வந்து இருக்கும்.
அதை தூக்கிட்டு வந்து அங்க என்ன சொன்னாங்க, பிரசவம் பண்ணும்போது அவங்களுக்கு போர் அடிச்சு போகுது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பார்க்கறத அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதுக்குள்ள எந்த விதமான கிரியே இருக்காது. எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை தேடி மகனா போச்சோ அது போல நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜீவனோடு இருப்பவரை, உயிர்த்தெழுந்தவரை மனிதரிடத்துல தேடுகிறது என்ன? அல்லேலூயா. பேதுரு யோவானும் அந்த நேரத்துல பார்த்து அவர்கள் சரீரம் இல்லை என்று பார்த்து கேள்விப்பட்டு கண்ணால பார்த்து அவர் இல்லை செய்கிறார்கள், நேரம் போய் தாக்கல் பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு அடுத்தபடியான ஊழியத்தில் இருக்கிறவன். யோவான் எப்படிப்பட்டவன்? அவர் இதயத்திலே சார்ந்த மனதை அறிந்தவன். அல்லேலூயா. அங்க பேதுருவும் சீசருக்கு அன்பா இருந்தவனும் குறிப்பிடுது வசனம். அப்ப அவங்க ரெண்டு பேர் தான். அல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரும் இன்னும் எப்படிப்பட்டவங்க? தேவன் மகிமையிலே மர்ம மலையிலே மகிமையிலே நம்ம மோசேயோட எலியாவோட பேசினதை கண்ணாடி கண்டவர்கள். அல்லேலூயா. லாசர் உயிர்த்தெழும்போது பக்கத்துல இருந்தவங்க. யாவீருடைய மகள் உயிர்த்தெழும்போது பக்கத்துல இருந்தவங்க. அல்லேலூயா. அந்த நாயனாருடைய விதவையுடைய மகன் உயிர்த்தெழும்போது பக்கத்துல இருந்தவங்க. தேவன் பேதுருவிடம் தான் சொல்றாரு, நீ சுகப்பட்ட பின்பு சகோதரர்களை குணப்படுத்துவாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடு குட்டிகளை மேய்ப்பாயாக ஊழியத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அவருக்கு எல்லா ரகத்தையும் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அந்த நாளிலே அவன் அறியாமல் பாடிக்கான சரீரம் இல்லைன்னு சொல்லி அவன் ரூமுக்கு போய் பயந்துட்டு டாக்டர் போட்டுக்கிட்டான். ஆனால் மகன்லா மரியாதோ அவளோடு இருந்த சில ஸ்திரீகளோ போயிட்டாலும் மகன்லா மரியாதை அங்கேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அந்த மகள் அசைப்பட ஆரம்பிச்சிச்சு? யாருடைய சரீரம் இங்கே இல்ல, ஆனா தேவதூதர்கள் சொல்கிறார்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. அல்லேலூயா. நான் எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவர் என்னை பரிசுத்தமாய் ஒரு பாத்திரமாய் என்னை வைத்திருக்கிறாரே, இந்த பாத்திரத்துக்குள்ளாக என் இயேசு கிறிஸ்து வாசம் செய்யவில்லை என்று சொன்னால் இது மறுபடியும் என்ன செய்யும்? பிடிச்ச 7 பிசாசு மறுபடியும் வந்து உட்கார்ந்துக்குமே, ஐயோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காணவில்லையே என்று சொல்லி அது என்ன செய்கிறது? அதே இடத்துல உட்கார்ந்து மனதைக்குள்ளாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், செய்தி கேட்டா உயிர்த்தெழுந்தார் மகனா மரியாள் உயிர்த்தெழுந்த செய்தி கேட்டுச்சு, ஆனா அவரை பார்க்க முடியல. அல்லேலூயா. அது துக்கம் அடையுது. ஏசப்பாவை நீங்க பார்க்கணுமா? எங்க பார்க்கணும்? எதுல பார்க்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயம் வாஞ்சிக்கும். அல்லேலூயா. ஐயா, இந்த சரீரத்துல நான் பார்க்க முடியாத ஆண்டவரே, இந்த சரீர கண்களால தேவனை பார்க்க முடியாது. நல்ல ஒரு உதாரணம், பார்க்க முடியாதுன்றதுக்கு ஒரு காரணம். மகனா மரியாள் சிறு வயது முதல் இயேசுவோடு கூட இருந்தது. மகனா மரியாள் இயேசுவை வளர்த்த தாய், எங்கே போனாலும் இயேசுவோடு கூட போனது, சகல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களையும் அறிந்து கொண்டது. அல்லேலூயா. இயேசுவுக்கு பணிவிடை செய்வதே முதல் கடமையா வைத்துக் கொண்டிருந்த அந்த மகனா மரியாள் பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அல்லேலூயா. எந்த இயேசு நிற்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் நீ பேச வைப்போம். அல்லேலூயா. ஆவியின் ஞானஸ்நானம் குறித்து தான் நீ பேச வைப்போம். இது கடைசி நாட்கள். பழைய கதையை பேசிட்டு இருக்காத. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கண்ணால நீ பார்க்கணும், உன் கண்ணால பார்க்கணும், மற்ற கண்ணால பார்த்தாங்கன்னு சொல்றதில்ல. நீ இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்திலே நிற்கிறார் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அதை பார்த்த மாத்திரத்திலே அங்க என்ன செய்யறார்? அவர் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? ஸ்திரீயே, வேத வசனங்களை நீங்க எல்லாம் படிக்கிறீங்களா இருக்கு, டெய்லி படிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். படிக்கலாம் உங்களுக்கு ஆண்டவருக்கு கணக்கு. ஆனா நீங்க படிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அப்படியே சொல்லிட்டு போலாம். எல்லா நேரம் வேஸ்ட் பண்ண விரும்பல.
ஏன்னா எல்லா சத்தியம் தெரிஞ்சுதான் போய் வேதத்தை வசனங்களை கண்டுபிடிச்சு பேசுங்க. அல்லேலூயா. இது ஸ்திரீயே என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். இவர் திரும்பி பார்க்கிறார். சத்தம் தேவனுடையதா இருக்கிறது. அங்கே தேவ தூதர்கள் இருக்கிறது போல காணப்படுகிறார். அல்லேலூயா. பார்க்கலாம், தேவ தூதர்கள் கூட சில நேரத்துல மாம்ச கண்கள் பார்க்க முடியாது. சில நேரங்களில் மாமிசம் தேவனை பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டாதான் பார்க்க முடியும். இவர் பார்க்கிறா, தேவ தூதர் போல அங்க காட்சி அளிக்கிறாரு. இவரு அங்கேயே தோட்டக்காரர் என்று நினைத்து. அல்லேலூயா. சரீரம் டிஃபரன்ஸா இருக்குது. இவர் பார்த்து சரீரம் இல்லை, இவர் பார்த்து இயேசு கிறிஸ்து இல்லை. அல்லேலூயா. இவர் பார்த்து இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிடுச்சு. அது ஒரு பாவத்துக்காக பாவமா போச்சு. அல்லேலூயா. இப்போ அவன் பார்க்கிற இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, மகிமையின் இயேசு கிறிஸ்து, அந்த சரீரத்தை பார்க்கணும்னா அதுக்கு தனி கண்கள் வேண்டும். அல்லேலூயா. ஸ்திரீயே, ஐயா நீ எங்கேயாவது தூக்கிட்டு போய் வச்சுட்டு இருந்தா எங்களுக்கு காரணம். மறுபடியும் சொல்றாரு, ஸ்திரீயே இப்பதான் அவருக்கு புரியுது. அப்புறம் மரியாதை பேர் சொல்லி கூப்பிடுற. நிறைய பேர் சொல்லுவாங்க தாய் பேரு ஏசப்பா மரியாதைன்னு சொல்றாரு, அதனால ஏசப்பா முக்கியம், மரியாதை அப்புறம் மாதிரி எல்லாம் இல்லை. இது மகன மரியாதை குறித்து பேசுகிறது. 4 புஸ்தகத்தையும் அப்படியே 4 புஸ்தகத்தினுடைய வசனங்களையும் நீங்க ஒண்ணு பின்ன வச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப மரியாதை என்ற வார்த்தை கேட்ட மாத்திரத்துல அவர்கள் அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறார், குரலை கேட்கிறார். அல்லேலூயா. பேரிட்டு சொல்லுகிற ஒரு அதிகாரம் பெற்றவர் யார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. உன் தாய் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. என்ன பேர் சொல்லி அழைக்கிறது? என் தேவனை தவிர ஒருவரும் இல்லையே. அப்பதான் தெரிந்து போதகரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சத்தத்தை கேளுங்க. சபையில போய் ஈஸ்டர் பார்க்காதீங்க, சபையிலே உயிர்த்தெழுதல் பார்க்காதீங்க, உனக்குள் உயிர்த்தெழுதலை பாருங்க. உன் சரீரம் உயிர்த்தெழுந்தால்னா நீ தேவனுடைய சரீரத்தில் போக முடியும். அல்லேலூயா. சபை உயிர்த்தெழுந்து போறதில்ல, சபை உபதேசம் உயிர்த்தெழாது, சபையில பாடுகிற பாடுனால உயிர்த்தெழாது, சபையில கட்டி பிரசங்கம் பண்றதுனால உயிர்த்தெழுதல் ஏற்படாது. உண்மையாய் கர்த்தரை தேடுவார்கள், உண்மையாய் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சத்தத்தில் தான் அதை நீ பார்க்கணும். சத்தம் எப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சரீரத்தை மகிமைப்படுத்த நினைக்காத, உனக்குள் இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி காட்டு. அல்லேலூயா. பேதுரு யோவானும் அவருக்குள் இருந்த உயிர்த்தெழுந்தான இயேசு கிறிஸ்துவை அவன் காணும்படியாய் முன்னால் நிற்கிறாங்க. நீ போய் யார் முன்னால் நின்று உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய வாழ்க்கையின் சாராம்சம் பார்த்து உன்னை யாராவது நீ இயேசுடைய பிள்ளை என்று சொன்னால் நீ தேவனாலே கனப்பட்டு உனக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இல்லைனா இன்னொரு சரீரத்தில் இருக்கிறாய். சரீர கண்களாலே தேவனை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பார் என்று பார்க்கும்போது அந்த முடவன் பார்த்தான், பேதுருவை பார்க்கவில்லை, யோவானை பார்க்கவில்லை. யோவானுக்குள்ளாக இருந்த பேதுருக்குள்ளாக இருந்த உயிர்த்தெழுந்தான இயேசுவை பார்த்தான். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்த குழந்தை போல புதிய சிருஷ்டியாய் மாறினான். உண்மையாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீ பாப்பாயானால், நீ காண்பாயானால், நீ பழையதெல்லாம் ஒழிந்து போனோம், எல்லாம் புதிதாக்கப்படும். அல்லேலூயா. சரீரம் அல்ல, உன் சிந்தனை, செயல், உன் வாழ்க்கை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ எதை தேடுகிறாய்? உன் வாழ்க்கையில நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாய்? உயிர்த்தெழுத வேணுமா? கிறிஸ்துவனா இருக்கணுமா? கிறிஸ்து உனக்குள் வாசம் செய்ய உன்னை நீ ஒப்புக்கொள். அல்லேலூயா. உன் சரீரத்தை பெருசு பண்ணாதே, உன்னுடைய உள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவி, அந்த புதிய சிருஷ்டியை வெளியே கொண்டு வா. அல்லேலூயா. அது உன்னால முடியாது,
தேவனால கூடும். தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நித்தமும் வினாடி வினாடியும் நீ உயிர்ப்பிக்கப்பட்டே இருக்கணும். உயிர்ப்பிக்கப்பட்டே இருக்கணும். அல்லேலூயா. மகிமை ஒரு செகண்ட் ஆவது இல்ல. மகிமை உயிர்த்தெழுதல் ஒரு செகண்ட் ஆவது இல்ல. அது ப்ராசஸ். விதை போடுறா, தண்ணி ஊற்றி எருவு போட்டா விதையானது மேலே வரணும், அது காம்பா வரணும், 2 இடம் விடணும், கிளை வரணும், பூ பூக்கணும், காய் காய்க்கணும், பழம். அல்லேலூயா. ஒன்று வளைக்காது. நீ கூட உன் சரீரத்தை தேவனை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனா ஆண்டவர் உன்னை மாத்தினே வரும். அல்லேலூயா. அவருக்கு வேண்டியதை அவர் உள்ளிருந்து வெளியேற்று வந்தார். அவன் உயிர்த்தெழுந்தவன். எங்கே போனா தெரியுமா? அந்த வியாதி குணப்படுத்தப்பட்டவன் குணவன் எழுந்து நடக்கும் போது, குதித்து எழும் போது அவன் எங்கே சென்றான்? தேவாலயத்துக்குள்ளாக சென்றான். உயிர்த்தெழுக்கப்பட்டவர்கள் தேவாலயத்துக்குள்ள செல்வார்கள். தேவாலயத்தில் என்ன இருக்கும்? தேவாலயத்தில் என்ன இருக்கும்? வார்த்தை இருக்கும். உடன்படிக்கை பொட்டி இருக்கும். அல்லேலூயா. உடன்படிக்கை பொட்டி உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் வாசிக்கப்படுது. அதை குறித்து உபதேசிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதான் தேவாலயத்துக்கு வருது. வக்காவா தேவாலய சன்னிதியில இந்த கட்டணத்துக்குள்ள இல்ல. இந்த வந்தா தேவனுடைய வார்த்தையிலேயே கேட்பான். இந்த வார்த்தை ஒன்று விடுதலையா? அல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுதலை குறித்து நீங்க என்ன செய்யுங்க? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காணும்படி வாங்க. அது வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றதில்லை. நித்தம் உன்னை மீட்டுக் கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். உன் பேச்சு மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவன் அக்னி ஸ்தம்பமாய் அப்படியாய் வந்து பவுலிடத்தில் நிற்கின்ற போது பவுல் கண்ணால பார்க்கலாம், ஒண்ணுமே முடியல, கண்ணு குருடாயிடுச்சு. காரணம் வைரகத்தினுடைய ஆவி கண்ணு, பொறாமையினுடைய கண்ணு, கொலவெறியினுடைய கண்ணு, மாமிசத்தை கண்ணு அவனுக்குள் இருந்தபடினாலே தேவனை அவன் பார்க்க முடியாது போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள் அவன் இரவு பகலமாக ஜெபிக்கிறான். அங்கே அனனியா என்ற தீர்க்கதரிசி அவனுக்காக ஜெபம் பண்ண போது அவனுடைய கண்ணிலே இருக்கிற எல்லா குணாதிசயமும் என்ன ஆகுது? செதில்களாய், பாவ கண்கள் அங்க என்ன பண்ண விடப்பட்ட செதில்களாய் அங்கே பூமியில விழுகிறது. அவன் கண் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவன் உயிர்த்தெழுந்தவனாய் சவுலா இருந்தவன் பவுலாய் மாறி அவன் கர்த்தருக்கு சாட்சியாய் மாறினான். அல்லேலூயா. நித்தம் உயிர்ப்பிக்கப்பட்டான். நீயும் உன் மாம்ச கண்கள் இந்த நாளிலே மறைக்கப்பட்டு அந்த செதல்கள் கீழே விடப்பட்டு தேவனை புதிய மனுஷனாய், புதிய தேவனாய், புதிய உயிர்த்தெழுந்த தேவனாய் நீ பார்க்க ஆசைப்பட்டாயானால் இப்பொழுதே உன் கண்ணை நீ பரிசுத்தமாக்கு. கண்ணு பரிசுத்தமாச்சுன்னா உடம்பு ஃபுல்லா பரிசுத்தமாக்கு. அல்லேலூயா. கண்ணை மாத்திரம் நீ பரிசுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா கண்ணு தான் மனுஷனுக்கு எடுக்கும். கண்ணு மனுஷனுக்கு எடுக்கும். கண்ணு பார்க்கறது மனுஷனுக்குள்ள போவோம், மனுஷனுக்குள்ள இருக்கிறது வாயா வரும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்தமாய் உயிர்த்தெழுந்த தேவனை நீ மனசுக்குள் ஏற்றுக்கொண்டாயா, உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்குள் வந்துட்டான்னா உன்னுடைய பேச்சு மாறி. பேதுரு அங்க இயேசுவை பிடிக்கின்ற போது அவன் என்ன செய்தான்? தன் கத்தி எடுத்து ஒருத்தருடைய காதை வெட்டினான். அல்லேலூயா. பேதுருவே, பட்டத்தை எடுக்கிறவன் பட்டத்தை உரையில போடு. என்ன செய்தாரு? காதை எடுத்து அங்கே வைத்து அந்த காதை குணப்படுத்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பேதுரு பரிசுத்த ஆவியானவர் வானத்திலே கிழிக்கப்பட்ட வானத்திலே அக்னிமயமாய் இறங்கி வந்து அவனுக்குள் நிற்கும் போது ஒளிந்து கொண்ட பேதுரு நேரா நின்று பேசுகிறார். நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசு கிறிஸ்துவே தேவன், அவர் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரம் வரும். ஒவ்வொருத்தரும் பாவம் மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கித்தார்.
பசுத்தாய் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா தைரியமா பேசுவேன். பசுத்தாய் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எது பத்தி கவலைப்பட மாட்டாங்க, எதுக்கும் முடிக்க மாட்டாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க. அப்படியா? ஸ்தோத்திரம். இல்லையா? நீங்க திட்டியா? ஸ்தோத்திரம். நான் இன்னும் அதிகமா சிரிப்பேன். என்னோட குணாதிசயம். யார் என்னை அதிகமா திட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா இது பண்ணுவேன். என்னை திட்ட நான் சிரிச்சுனே இருப்பேன். இல்லையா? உதாரணம் எங்க அம்மாவை கேட்டுங்க. எங்க அம்மா இப்படி எல்லாம் திட்டுவாங்க, ஆனா நான் சிரிச்சுனே இருப்பேன். சூடு சொன்னக்கு தான் பாருங்க, இங்கதான் இருக்கிறாங்க, உயிருள்ள சாட்சி தானே. எப்ப நான் போய் பேசுறது இல்லையே, இங்க இருந்து போய் பேசினா அது மாமிசத்தினுடைய காரியமா இருக்கும். இல்லையா? நான் ஆறு வச்சுதான் சொல்றேன். நான் செங்கலாவே, எங்க அம்மாவே, எங்க பசங்களை, எங்க மருமகளை ஏன் உதாரணம் காட்டணும்னா வேற யாரையும் நான் உதாரணம் காட்ட முடியாது. இல்லையா? சத்தியத்தில் இருக்கிறவன் சத்தியத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் உதாரணம் காட்ட முடியும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்து இது போல நான் இப்ப கூட அதிகம் யோசிப்போம். நான் இப்ப நீ திட்டு நான் சிச்சினே போயிடுவேன். இல்லையா? எல்லாத்தையும் மான கட்டம் சிச்சினே நான் திட்டாலும் வச்சாலும் திட்டினாலும் என்னோட குணாதிசயம். அந்த சின்ன வயசுல அது எனக்கு எல்லாம் எங்க வீட்டுக்கு தான் சொல்லுவா, என்னப்பா நீ பேச இல்லாத எல்லாத்துக்கும் கொடுத்துரு. இல்லையா? என் தேவன் மிகப்பெரியவன். இல்லையா? மாமிசத்துல நான் வைரகத்துல வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன், பிராமியில் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன், மற்றவங்க எது செய்வது எதிர்பார்ப்புனால நான் என்ன சாதிக்க போறேன்? ஒண்ணு கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் எடுக்குள்ள இருப்பாரானால் கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா இருக்கும். இல்லையா? ஏன்னா எனக்குள்ள ஒரு மாற்றம். அது இப்போ வந்தது இல்ல, சின்ன வயசுல இருந்தே என்னோட டிஃபரன்ஸா என் குடும்பத்துல ஒரு டிஃபரன்ஸா இருக்கிறேன். இப்பதான் புரியுது, ஆண்டவர் அது முதலிருந்தே அப்படித்தான் வச்சிருக்கிறேன். இல்லையா? அதுதான் தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளதா இருக்க ஆசைப்படுறேன். எனக்கு ஏன் இது தேவையில்லை, எனக்கு எந்த விதமான ஆடம்பரமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு 3 வேளை சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் தேவனாகிய கர்த்தரை மையப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லை. இல்லையா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டதே இல்லை. ஓசிலேயே நான் 15 சம்பளம் வாங்கிட்டு வந்தேன். இல்லையா? ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு பஞ்சமே கிடையாது. ஜனவரி ஆச்சுன்னா யார் எடுத்து கொடுப்பாங்கன்னு கிடையாது. கடை 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 வந்து சேர்ந்துடாது. போடுறது ஒண்ணு கூட 3 ட்ரெஸ் போடாது கிடையாது. இல்லையா? ஆனா இல்லை, ஆனா இல்லாத மாதிரி தெரியும். ஒரு நாள் 2 நாள் வந்து சேர்ந்துடும். ஒரு நாள் 2 நாள் சேர்ந்து யாரே எடுத்து கொடுத்துறாங்க. எதிர்பார்க்க எடுத்து கொடுக்கலாம் கூட எதிர்பார்க்காதது சில காரியங்கள் வரும். இல்லையா? என் தேவனாகிய கர்த்தர் அவர் எதிர்ப்பு இருப்பானா என்னை வழி நடத்துகிற அவர் தானே என்று நான் அல்ல. இல்லையா? அதான் பவுல் சொன்னார், நீ என்னை காண்கிறவர்கள் என்ன அல்ல, என் தேவனாகிய கர்த்தரை இயேசுவை காண்கிறார்கள். அப்ப நான் இயேசு உனக்குள் இருந்தால்தான் உயிர்த்தெழுதல் நான். இல்லையா? உண்மையான உயிர்த்தெழுதல் எப்பொழுது? இயேசு கிறிஸ்து உனக்குள் பிறக்கும் போது, உனக்குள் வரும்போது பேதுரு எழுந்து நின்று சாட்சியா இருந்தான், மரிக்கவும் தயாரானான். இல்லையா? சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது சாட்சியாய் நின்றார்கள். நீங்களும் இதுக்கு மேல சாட்சியா இருங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையிலே தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடாதீங்க. வரும்போது ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, போகும்போது ஒருத்தருக்கு கை கொடுங்க, சிரித்த முகத்தோடு பேசுங்க, ஒவ்வொருத்தருக்கிட்ட அன்பு செலுத்துங்க. இல்லையா? உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அன்பு. உயிர்த்தெழுதலுக்குரிய அடையாளம் அன்பு. அன்பு போதுமானதா பேசுவோம், அன்பு யோகியமானதை பேசுவோம், அன்பு தாழ்மையாய் பேசும், அன்பு எல்லாரும் இடமாய் நடத்தும், அன்பு யாரையும் குறை சொல்லாது, அன்பு ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சுக்கும், ஒதுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.